வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. சென்னை வள்ளலார் நகரில் உள்ள மண்டல தேர்தல் அலுவலகத்தில் வடசென்னை தொகுதி வேட்புமனு தாக்கலின் போது திமுக மற்றும் அதிமுகவினர் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் வெகு நேரமாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திற்கு வெளியே காத்திருந்த பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் உட்பட பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திராவிட கட்சிகள் மற்றும் காவல்துறைக்கு எதிராக பாஜகவினர் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் பாஜக நிர்வாகிகள் சிலர் தேர்தல் அலுவலர் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் பாஜக நிர்வாகிகளை தடுத்து நிறுத்திய நிலையில் உள்ளே என்ன நடக்கிறது, எவ்வளவு நேரம் காக்க வேண்டும் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே அழைத்த போது திடீரென டென்ஷனான அவர், ஏன் 2 மணி நேரம் காக்க வைத்தீர்கள் என ஆவேசமாக கேள்வி எழுப்பியதோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பால் கனகராஜ், தேர்தல் ஆணையம் முறையாக வேட்புமனு தாக்கலை நடத்தவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் தேர்தல் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் ஏன் கைது செய்யவில்லை என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். எவ்வளவு நேரம் காத்திருக்குது ஒரு மனுஷன்? எத்தனை நேரம் முதல்ல வரா, ரெண்டாவது வரா? காவல்துறை ஒழுங்கு பண்ணணுமா? அந்த அரசு அதிகாரிகள் அதை கட்டுப்படுத்தணுமா வேணாமா? ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரி, அவர் பணி செய்ய விடாம தடுக்கிறாங்க. இந்நேரம் காவல்துறை அவங்க 2 பேர்ல யாராவது என்ன பண்ணிருக்கணும்? கைது செய்திருக்கணும். அவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கணும். எங்களை மடையனுக்கு மேல இங்க உட்கார வச்சிருப்பீங்களா 2 மணி நேரம்? ஒரு தேர்தல் ஆணையம் ஒழுக்கமாக இந்த வேட்புமனு தாக்கலை அவர் நடத்தவில்லை. போராட்டத்திற்கு பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் சென்று வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.